ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துரந்தர் படத்தில் வர லியாரிங்கிற பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் துரந்தர படம் பார்த்துருக்கீங்களோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டே பாருங்கள். துரந்தர படம் பார்த்துருந்தா தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு புரியும். இல்லைனா இதை பார்த்துட்டு அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு படம் தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ லியாரிங்கிறது எந்த மாதிரி ஏரியா அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் சென்னை ஒரு முக்கியமான சிட்டி. அதில் வேளச்சேரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. அந்த மாதிரி பாகிஸ்தானில் கராச்சிங்கிறது ஒரு முக்கியமான சிட்டி. அந்த கராச்சி சிட்டியில் ஒரு முக்கியமான ஏரியா தான் லியாரி. இப்போ நம்ம சென்னையில் வேளச்சேரியில் பார்த்தோன்னா எல்லா ஊர் மக்களும் அதிகமாக வாழ்கிறாங்க. ஸோ நிறையா சமூகங்கள் இருக்கும், வேறு வேறு கல்ச்சர் இருக்கும். ஆனால் இந்த பாகிஸ்தான் கராச்சியில் இருக்க லியாரியில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா பலுஜிஸ்தானில் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ இப்போ பலுஜிஸ்தான்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். பலுஜிஸ்தான்னா என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியாவை பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க மொழிவாரியாக. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி மொழிவாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அது ப்ராவினன்ஸ், அதாவது எப்படி சொன்னால் மாகாணங்களாக பிரிஞ்சு வச்சுருக்காங்க. பலுஜிஸ்தான் அதில் ஒரு மாகாணம், சிந்து ஒரு மாகாணம், அந்த மாதிரி மாகாணமாக பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்கு. அதில் ஒரு மாகாணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பலுஜிஸ்தான். பலுஜிஸ்தான் பாகிஸ்தானில் மிகப்பெரிய ப்ராவினன்ஸ். அதில் முக்கால்வாசி பாலைவனம் தான் இருக்கும், மலைப்பகுதிகள் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான இடமாக இருக்கும். இந்த இடம் ஏன் முக்கியமானது அப்படின்னா, இந்த இடம் 3 பார்டரை பகிர்ந்துக்குது. ஒன்று ஈரானோட, இன்னொன்று ஆப்கானிஸ்தானோட, இந்த சைடு இந்தியாவோட பார்டரை ஓஷனில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே காட்டுவாசி. இவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது. இவங்க சிந்திக்கவும் தெரியாது, செயல்படவும் தெரியாது. இவங்க எல்லாருமே மூர்க்கமானவங்க அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மற்ற மாகாணத்தில் இருக்கவங்களாம் இவங்கள எந்த ஃபீல்டுலேயுமே முன்னேற விடாமல் இவங்களை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு வசதிகள் கிடைக்கல, மருத்துவ கட்டமைப்பு எதுவுமே கிடைக்கல. இதனால ஆத்திரமான இவங்கள் நிறையா இல்லீகல் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு கேங், அப்படி தான் அவங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க பாகிஸ்தானில் இருக்க கராச்சிக்கு வராங்க. அதுவும் முக்கியமாக இந்த லியாரிங்கிற இடத்துக்கு வராங்க. பாகிஸ்தானில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா கராச்சியில் ஆட்சியை பிடிக்கணும். இப்போ ஒரு 2 கட்சி இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே எடுத்துட்டோம் அப்படின்னா, சென்னையில் யார் ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கராச்சியில் யார் ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் பாகிஸ்தானையே ஆள முடியும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ அந்த தியரி படி நிறையா கட்சிக்காரர்கள் யாரெல்லாம் கராச்சியில் ஜெயிக்கணுமோ அவங்களுக்கு அதிக ஓட்டு யார் போடுவாங்கன்னா, லியாரியில் இருக்க கேங்ஸ்டர்ஸ் எந்த கட்சியை ஆதரிக்கிறாங்க அவங்க தான் கராச்சியில் ஜெயிக்க முடியும். இப்போ அவங்க கராச்சியில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக ஆக முடியும், பிரசிடெண்ட்டாகவும் ஆக முடியும். ஸோ இதுதான் பாகிஸ்தானோட நிலமை. ஸோ அதனால் பாகிஸ்தானில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் லியாரியில் இருக்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க கப்பம் கட்டுவாங்க. ஏன்னா லியாரியில் இருக்க எல்லா கேங்ஸ்டர்ஸும் இல்லீகல் வேலையாக ட்ரக்ஸ் கடத்துறது, துப்பாக்கி கடத்துறது, அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்தியாவில் கருப்பு பணம் புழங்க விட்டுறது. இது மூலிமா அவங்களுக்கு கோடிக்கணக்கான காசு வருது. அந்த காசை வச்சுட்டு அவங்க அந்த லோக்கலில் இருக்க பீப்புளுக்கு அவங்க நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மையாக நடந்துன்னு தெரில. அவங்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அவங்க கட்டமைப்பை வச்சுருந்தாங்க. ஏன் போலீஸ் இராணுவம் கூட அந்த ஏரியாக்குள்ளே போக முடியாத அளவுக்கு கேங்ஸ்டர்ஸ் அந்த இடத்த கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இதற்கு முக்கிய முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானில் இருக்க அரசியல் சூழ்நிலை தான். நம்ம நாட்டை இருக்கிறத விட பாகிஸ்தானில் கன்ஸ் அதிகமாக புழங்கும், ட்ரக்ஸ் அதிகமாக புழங்கும். அவங்க அரசியல் கட்டமைப்பே ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த எந்த அரசியல்வாதியுமே
4 வருஷம் 5 வருஷம் முழுமையாக ஆட்சி அமைச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடு தான் பாகிஸ்தான். அதுக்கு காரணம் அங்கே இருக்க அரசியல் கட்டமைப்பு. யாருமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சிந்தனையே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்களா, அரசியல்வாதிங்களா அப்படின்னு. இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா ஒரு 60% அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு 40% மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 99% அரசியல்வாதிகள் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணிப்பாங்க. தவிர பாகிஸ்தான் மக்களை பற்றி அவங்க கேரே பண்ணிக்க மாட்டாங்க. அந்த காரணத்துக்காக தான் பாகிஸ்தான் இன்னுமே வளர்ச்சி அடையாமல் பின்தங்கியே இருக்குது. அதுவாலேயே அவங்களுக்கு வந்து பிரிவினைவாதி அதிகமாக இருக்கும். பலுச்சிஸ்தான்கிற மக்களை அவங்க வந்து மதித்ததே கிடையாது. இந்த ஆத்திரமும் வெறியும் அவங்க ரத்தத்திலேயே ஊறி போனனால அவங்க எல்லாருமே துப்பாக்கி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கேங்ஸ்டர்ஸ்லாம் உருவானாங்க. நீங்கள் துரந்தர படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரஹ்மான் டக்கைட்டி பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பலுச்சிஸ்தான் தான். அதில் ஒரு பாட்டு வரும், அதில் வந்து அவங்க தலையில் ஒரு கிரீடம் மாதிரி வைப்பாங்க துணியிலேயே பண்ணி. அதுதான் வந்து அவங்க அடையாளம். விஷால் கூட ஒரு படம் நடிச்சிருப்பார். அதில் கூட அவர் வந்து பலுச்சிஸ்தானாக வந்து போய் பாகிஸ்தானில் இறங்குவார். நீங்கள் அந்த படம் கூட ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ பலுச்சிஸ்தானில் இருக்க பலுச்சிஸ் அவங்க வந்து நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டி, துப்பாக்கி கடத்துறது, அதுக்கப்புறம் வந்து நிறையா கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணி இல்லீகலாக காசு சம்பாரித்து பாகிஸ்தானில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளையும் தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்களால என்ன வேணுமோ அதெல்லாம் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்காக அவங்க செய்ய வச்சாங்களே தவிர அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு அவங்க இதுவரைக்கும் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வன்முறையும் கலவரமும் நிறைஞ்ச ஒரு இடம்தான் இந்த லியாரி. ஆனால் ஃபேஸ்புக், யூடியூப்பு, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே இந்த கேங்ஸ்டர் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அவங்க இப்போ தான் உணர தொடங்கி நார்மலான லைஃபுக்கு போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கி ஏறதான் சாவு. நன்றி மக்களே.